நீங்கள் ரெடினா நான் சொல்ல ஆரம்பிச்சுக்கிறேன். ராதாகிருஷ்ணன், அரங்காவலர், திருத்தொண்டர்கள் அறக்கட்டளை. தமிழகம் முழுவதும் உள்ள திருக்கோயில்களுக்கு சொந்தமான சொத்துக்களானது சட்டவிரோத ஆக்கிரமிப்பில் இருப்பதை மீண்டும் திருக்கோயில்கள் வசம் பெறுவதற்காக கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து போராடி வருகிறோம். இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் பல முறை ஆய்வுக்கு சென்று வந்துட்டோம். ஏற்கனவே நடைபெற்ற ஆய்வுகள்லையும் சரி, மற்றதுலேயும் சரி, இந்து சமய அறநிலையத்துறை, அந்தந்த திருக்கோயில் நிர்வாகங்கள், உள்ளாட்சி குழுமங்கள், வருவாய்த்துறை, நில அளவைத்துறை, பத்திரப்பதிவுத்துறை என அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து தான் முன்னெடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அன்னையிலிருந்து இப்போ 2025 கடந்து 2026 தொற்றுக்கிறோம். பார்த்தோம்னா கடுகளவு கூட முன்னேற்றம் எதுவுமே கிடையாதுன்னு தான் சொல்லணும். இது இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் இருக்கிறதுலே பின்தங்கி இருக்குது கோயில் சொத்துக்களுடைய மீட்பில். தமிழ்நாடு அளவுலேயே பார்த்தோம்னா எந்த விதமான முன்னேற்றமும் கிடையாது. சும்மா பேச்சுக்கு சுவாரஸ்யத்துக்காக சொல்கிறாங்களோ இல்லையே, இந்த கோயில் சொத்தைகள்லாம் நவீன முறையில் விஞ்ஞான ரீதியாக எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கலாம் அப்படிங்கிறத நாளுக்கு நாள் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய ஒரு சிலருடைய உதவியோட தொடர்ந்து அவங்க கைக்கூலியாக செயல்பட்டு மாஃபியா கும்பல்கள் பெருகி வருகிறதுங்கிறது தான் உண்மை. ஏன்னா முன்னாடியெல்லாம் கோயில் சொத்துக்களை மீட்டா ஒரு பெருமை அப்படிங்கக்கூடிய சூழல் இருந்துச்சு. இன்றைக்கி அடையாளத்துக்காக ஒரு சிலதை மட்டும் தெரிவிச்சுட்டு பெரிய பெரிய இனங்களை விட்டு கொடுக்கறதுல ஒரு தனி விருதே வாங்குற அளவுக்கு ஒரு அசாத்தியமான சாதனையை ஆட்சியாளர்கள் தொடர்ந்து அரசு அலுவலர்களுடைய உதவியோடு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த சர்ச்சினுடைய இடம் பார்த்தோம்னா 2015 பார்த்து அப்போ இருக்கக்கூடிய அலுவலர்கள் மூலமாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. 2024 மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு உத்தரவிட்டது. இன்று வரையிலும் எந்த முன்னேற்றமும் இல்லை, கேட்டால் விசாரணை மட்டும்தான் அப்படின்ட்டு. இப்போ 2 ஆண்டுகள் இருந்துச்சு. ஒரு சாதாரண ஒரு எளிய குடிமகனுடைய ஒரு கூக்குரலாக எடுத்துக்கணும். அவங்களுடைய சொத்தாக இருந்தால் இந்த சொத்தை இப்படி விட்டு கொடுப்பாங்களா? அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இழப்பை ஏற்படுத்திக்க சம்மதிப்பாங்களா? அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் ஏறக்குறைய சுமார் 10,000 கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்துக்கள் மீட்கப்பட வேண்டும். மிகவும் பின்தங்கி நிலை, இதெல்லாம் மிகவும் அருவருக்கத்தக்க நிலைன்னு தான் சொல்லணும். இன்னொன்று பார்த்தோம்னா 2021 அரசு தலைமைச் செயலர் தலைமையில் அனைத்து துறை அரசு செயலாளர்கள், துறை தலைவர்களோட கூட்டம் நடத்தப்பட்டு கூட்டப்பதிவும் சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு நடவடிக்கை மேற்கொள்ள அனுப்பப்பட்டது. ஒவ்வொரு ஜமாபந்தியிலையும் இதை தணிக்கை பண்ணணும்னு சொல்லி அரசு தலைமை செயலாளர் உத்தரவிட்டிருக்கிறாரு. ஆனால் இவைகள் எதுவும் நடைமுறைப்படுத்தப்படவே இல்லை. இவைகள் அனைத்தும் திட்டமிட்டு நன்கு வேண்டுமென்றே செய்யப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பாகும். எனவே இதற்காக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கினை தொடரும். இந்த ஜிஆர்டி ரவுண்டானாவை பார்த்தோம். ஜிஆர்டி ரவுண்டானாவில் பார்த்தோம்னா அங்கே அந்த இடம் ஏற்கனவே ஆக்கிரமிப்பில் இருந்ததே நாம தான் கண்டறிந்து நம்மளுடைய முயற்சியின் விளைவாக தான் அந்த இடம் மீட்கப்பட்டது. மீட்கப்பட்டதுக்கு அப்புறமும் பார்த்தோம்னா அந்த சைக்கிள் ஸ்டாண்ட் இருக்கிற இடத்துல பணியாளர்கள் தங்களுடைய தனிப்பட்ட பெயர்களில் போனமாக வசூல் பண்ணுறாங்க. அது சட்ட முறைகேடு. அவர்கள் யாரும் முறையான சீருடையோ அடையாள அட்டையோ இல்லை. நிறைய திருட்டு வாகனங்கள் அங்கே இருக்குது. முறைகேடான சட்டவிரோதமான வாகனங்கள் அங்கே நிறுத்தப்பட்டிருக்குது. அங்கே இருக்கிறதெல்லாம் சட்டவிரோதமான திருட்டு வாகனங்கள். இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் இருக்குது. ஆனால் இதில் இழப்பு, ஒட்டுமொத்த இழப்பு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த திருக்கோயில்களுடைய மூலவர்களுக்கு தான். ஒரே ஒரு அடிப்படையான விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிச்சை எடுத்து சாப்பிட்றத விட கூட இழிவாக சொல்லுவாங்க. கொள்ளையடித்து சாப்பிட்றதோட, கொலை செஞ்சு சாப்பிட்றதோட ஒரு இழிவான கேவலமான செயல்லாம் கோயில் சொத்துல கொள்ளையடிச்சு அதுக்கு விட்டு கொடுத்து சாப்பிட்றது தான். சிவன் சொத்து குலநாசம். இது வாழவே விடாது. ஏற்கனவே அதுக்கு நிறைய பேர் வாழ விடாதவர்களுடைய பட்டியல் நிறையா இருக்கு. இதில் பணியாற்றி எந்தெந்த துன்பங்களை இன்னையோரில் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு முன்னாடி பணியாற்றவர்களை கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். கண்டிப்பாக வாழ விடாது. இனிமேலாவது திருந்துங்க. சாரி போத்தமா எதுக்காக 5 கடை விட்டாங்க? அப்போ யார் குற்றவாளி? நல்லா பகிரங்கமாக தெரிஞ்சது தானே. இது என்ன சொல்லணும்? உள்ளங்கை நெல்லிக்கணி போல உள்ளங்கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கும்பாங்க. புற்றுநோயே கிடக்குது கோயில் நிர்வாகங்களில். இப்படியே இதே நிலை நீடிச்சதுன்னா அடுத்த சந்ததிக்கு வழிபாடும் இருக்காது, ஆலயங்களும் இருக்காது.